தெரிஞ்சாலே அடுத்து கிஷோர் சார் தான் போவார் நினைக்கிறேன். ஏன் சார் அவர் எவ்வளவு நல்ல சார் கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ இல்ல நான் தான் மாட்டினவனாச்சு என்கிட்ட சொல்லு கதை. சார் அவர் வந்து ஃபியூச்சர்ல பிறக்காத குழந்தை கூட ஹேண்ட் வச்சு பேக் வாங்கி சுத்திட்டு இருக்காரு சார். ஹலோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைய பிறக்காதையா, அவனுக்கு எயிட்ஸுதையா, அவனுக்கு எப்படியா குழந்தை பிறக்கும்? அதுதான் சார் ஃபியூச்சர்ல பிறக்காத குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்காரு. ரத்தம் எவ்வளோ இது அதாவது என்ன கிடைச்சி அதாவது இதுக்கு பேரும் தான் வன்மம், நம்ம பண்றதும் பேரும் வன்மம் இல்லையா? நேத்து எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு இன்னைக்குதான் கொடுத்தாரு ஒரு வண்டி எனக்கு கொடுத்தாரு. ஒழுங்கு மாதிரிதான் வீசுக்கு. இப்ப புரியுதா ஏன் எல்லாம் வன்மம் வைக்கிறாங்கன்னு? அதான் சார் நீங்க அதான் சார் நீங்க கக்கன வன்மத்தை பட்டன் கேமரால எடுத்து வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, குறும்படத்துல போட்டுடலாம். சந்தோஷம் சூப்பரா இருக்கு சார். அது எப்படி உனக்கு இந்த அளவுக்கு வன்மம் இருக்குன்னு தெரியல சார். அது என்னன்னே தெரியல, பார்த்தா மட்டும் ஒரு வன்மம் தானா வெளியே. இப்ப அவர் வன்மத்தை கக்கிட்டார்ல, நாளைக்கு நம்ம கக்குவோம். இரு ப்ரீ பிளான்டா வரேன் நாளைக்கு, எல்லாத்துக்கும் ப்ரீ பிளான்டா வரேன். கக்கலாம், கவலைப்படாத, நம்ம கக்கலாம் பெருசா வன்மத்தை. அப்ப மாட்டுவாங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்தா நாளைக்கு உங்களுக்கு வன்மம் இருக்குன்னு. எதுக்கு நாளைக்கு அவங்க உஷாரா ப்ரீ ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, நான் மாட்டுன்னு சாவணுமா? ஓ பட்டன் கேமரா ஒழுங்கா ஓடி போயிடு. கம்னரியா யோ கிஷோர் மாதிரி மாறணும் பாரியா, சொந்த ஆளே உன்னை ஜெயில போட்டுறேன்றாரு. இல்ல சார் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்களா, கை பரன்னு இருக்கு. கூடி வேற யாராவது மாட்டுவாங்க, திருப்பி அந்த ஆளே வெளியே வருவாங்க ஜெயில இருந்து, அப்புறம் பாத்துக்கலாம். சார் உங்க ஐடியா நான் அதாவது நீ இந்த ஜெயில் தான் போடுவேன், நான் இன்னொரு ஜெயில் போடுவேன். யாராலுமே ரிலீஸ் இல்ல இல்ல சார் ஃபுட் கொடுக்க கேட்டேன். நான் வேற